ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்றிணைத்துக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒன்றிணைவாங்க கேட்டிங்கன்னா பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வந்தாலும் ஒன்றிணைத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஜேபி பார்த்திங்கன்னா அதிமுகவை இல்லாமல் பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா இல்லாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தொங்கு நாடாளுமன்றம் சொல்லுவாங்க, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட சீட்டு வாங்கினா தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க முடியும். ஸோ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு கிடைக்கலனா அப்போ வந்து நிறைய சீட்டுக்கு ஜெயிச்ச கட்சிகள், அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் கூட இருக்கலாம். குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திமுகவை சொல்கிறாங்க. திமுக வந்து பாஜக ஆதரவு கொடுத்து தொங்கு நாடாளுமன்றமாக இருந்தால் ஆதரவு கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் திமுகக்காரங்க ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதனாலவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிமுக வந்து கட்சியை கொஞ்சம் வந்து புலம்பல்ல இருந்தாலுமே பட் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, மத்தியில் பார்த்திங்கன்னா ஒருவேளை பாஜக எப்படியா ஆட்சி அமைச்சு திமுகலாம் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும். ஆனால் அது சாதகமாக்க 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா உதவுன்றாங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்கன்னா திருப்பியும் அதிமுக ஆட்சிக்கு வரலான்றாங்க. ஏன்னா வந்து திமுக வந்து பாஜக எதிர்த்து, பாஜகவும் பார்த்திங்கன்னா திமுக எதிர்த்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இப்படி ஆதரவு தர்ற பட்சத்தில் சிறுபான்மை ஓட்டெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் கொதிப்பாயிருவாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க, ஆதரவு தராங்க. இங்கே மட்டும் கிடையாது, மம்தா பானர்ஜியும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா கூட்டணியில் இருந்தாலுமே ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாலுமே பிஜேபியே பரவாயில்லன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிஜேபியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து திமுக உள்ளவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றாங்க. அப்படி வந்தால் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியே இல்லாமல் பெறும். ஒருவேளை பார்த்திங்கன்னா பிஜேபி திமுக கூட்டணிலாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நடந்துருச்சுன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை பார்த்திங்கன்னா முழுமையாக காண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திராவிட கட்சி தானே அதுவும் கேட்பீங்க, திராவிட கட்சி தான். பட் பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்துச்சா பெரிய லெவலில் சிறுபான்மை ஓட்டு கிடைக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ திமுக சாதமாக முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் பிஜேபியும் திமுகவும் கூட்டணி வைக்கும்போது அந்த சிறுபான்மை ஓட்டுலாம் அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க. அதே மாதிரி திமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ அமைச்சராக இருப்பாங்கள்ல, அவங்க வாரிசுகள்லாம் களமிறங்கியிருக்காங்கல்ல, அவங்க இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு சென்ட்ரல் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்ப்பா இன்னும் ரிசல்ட்டே வரல, எம்பி ஆகலை, அதுக்குள்ளே சென்ட்ரல் மினிஸ்டர் கேட்குறியாப்பா? இது தலைமை வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிரொலிச்சிருச்சு. இன்னையா எல்லாருமே சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கேட்குறீங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பாஜகவுக்கு ஆதரவு தரலாமா வேணாமான்னு ஒரு ஆலோசனை தான் பண்ணியிருக்காங்க, தவிர்த்து முடிவெல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா 3வது முறையும் மோடியை வர வச்சிடணும்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா பிஜேபி ரொம்ப குறியாக இருக்காங்க. ஆனால் மோடி பார்த்திங்கன்னா பிரதமர் ஆகிறதுல பார்த்திங்கன்னா பிஜேபியில் பார்த்திங்கன்னா மேல்மட்ட நிர்வாகிகள், அதாவது இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கல்ல, ஒரு சில பேர் பயங்கரமாக எதிர்ப்பு. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியை பயங்கரமாக எதிர்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். 2024 பார்த்திங்கன்னா பிரதமர் வேட்பாளராக மோடி இருக்க மாட்டார்லாம் அளவுக்குலாம் பேசினார். பட் மோடி தான் பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து வேட்பாளராக அறிவித்தாங்க. பட் அறிவிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ மோடின்றவர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகிட்டார். மோடியை முன்னெடுத்து ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல் யோகியோட பேர் அடிபட்டுச்சு, பட் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. பிஜேபியிலே பார்த்திங்கன்னா 2 பிஜேபியாக இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா யோகி டீம் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொன்று மோடி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யோகி டீம்லாம் பார்த்திங்கன்னா மோடிக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேலை செய்யலை, யாரும் உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு. இப்போ மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரியில் வராங்க. நம்ம தெரியும் யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்டகரியில் வராங்க. அவரும் செல்வாக்கான நபர். ஸோ அவரெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தா மோடிக்கு பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு மோடி, புது மோடி உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதனால் என்ன நெருக்கடின்னு பார்த்திங்கன்னா திமுகவும் ஒருவேளை பாஜகவும் இணைகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இணையிற ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழி கிடையாது, ஓபிஎஸ்ஸை இணைக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும்ன்றாங்க. எதனாலும் சொல்லிட்டு கவனித்து பார்க்கணும். ஏன்னா வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கை கோத்துட்டாங்கன்னா பாஜக கூட்டணி ஓபிஎஸ், டிடி தினகரனா விலகி வந்துடுவாங்க. திமுகவோட நம்ம கூட்டணி வைக்கிறது திமுகவோட கூட்டணி மாதிரி ஆயிரும்ல ஆதரவு கொடுத்தா. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பாஜகவோட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடி தினகரன் கூட்டணி இருக்காங்க. திமுகவும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இவங்கெல்லாம் ஓர் அணியில் இருக்கிற மாதிரி ஆயிரும்ல. அதனால் உங்கள் 2 பேரும் வெளியே வந்துடுவாங்க. திருப்பி அதிமுக என்ன தான் சண்டையாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சுட்டு ஒரு போடுற சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா உண்டாகுன்றாங்க. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா எதனால கொஞ்சம் பயந்துட்டு இருக்காருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அவர் மேலே இந்த இரட்டை இலை கட்சி அந்த அந்த வழக்கு இருக்குது. நம்மளுக்கு தெரியும் பாமக இதில்
அதிகாரில் வந்து பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் மேலே பார்த்தீங்கன்னா 2 சிபிஐ வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்குனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் வாய் திறக்கல. அப்படி ஓபிஎஸ் எதிராக பேசினா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனாலவே பார்த்தீங்கன்னா பிஜேபி பெரிய லெவலில் எதிர்க்கலன்னு சொல்கிறாங்க. சசிகலாவும் அமைதியாக இருக்குது. முக்கியமான காரணம் இதுதான். ஒருவேளை பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வர்ற பட்சத்தில் வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் தைரியமாக ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டையை கலைச்சி விட்ருவாங்கன்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் நார்மலாகவே இருக்குது. பட் இவங்க ஒன்றிணைச்ச இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனா யார் தலைமை பதவி, யார் வேட்பாளர்ன்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இது நீண்ட நெடிய காலமாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் நீடிக்கிற மாதிரி தான் இதுலேயும் நீடிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலுமணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரிக்கிறவங்க. ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இவங்களோட கை தான் ஓங்குன்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கி விட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ வர உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே, அதாவது கொங்கு மண்டலம் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து உள்ளாட்சி தேர்தலில் வேலுமணி தங்கமணி தன்னோட ஆதரவாளர் தான் பார்த்தீங்கன்னா சீட்டு வாங்கி கொடுக்குறது. ஸோ எல்லா பதவியில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த அடிமட்ட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருப்பாங்கல்ல இந்த உள்ளாட்சி தேர்தலை நம்ம நிற்கலாம்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சீட்டு இல்லைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியானோடனே அவங்கெல்லாம் தலைமைக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பொய்ச்சலான்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுக்குறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி மௌனமாகவே இருக்காங்க. ஸோ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி வந்து அமைதியாகவே இருக்கான்ற மாதிரி ஒரு புலம்பலில் இருக்காங்க. வேலுமணியை கண்டிக்கணும். நாங்கள் வந்து மாஜிகள் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு சில மாஜிகள் இருப்பாங்க, பவர்ஃபுல்லான மாஜிகள். எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு, மேஜரான குற்றச்சாட்டு மாஜிக்கலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வைக்கிறாங்க. நெல்லுப்பா அந்த எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் தான் என்னன்ற விஷயமே தெரியுன்ற மாதிரி அவருமே பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தெரியும் வைத்தியலிங்கத்துக்கும் வேலுமணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வேலுமணி தன்னோட ஆதரவாளர்களை பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா யாரை போடணும்னு சொல்லிட்டு வேலுமணி முடிவெடுத்தனால தான் இந்த பிரச்சனை. அப்போ வைத்தியலிங்கம் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என் தொகுதிக்குள்ளே வந்து நீ இவர் தான் போடணும் அவர் தான் போடணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேலுமணி எதிர்த்து வந்து வைத்தியலிங்கம் கொஸ்டின் கேட்டார். இதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கால தான் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் அணியில் இருக்கார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிடுச்சு. ஸோ ஆதிக்கம் இது ஆட்சியில் இருக்க காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த முரண்பாடு இருந்துச்சு. அதனாலவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெரிய லெவலில் வந்து பேச்சுவார்த்தை இல்லை. இப்போ வேலுமணி போய் வந்து வைத்தியலிங்கத்தை டெல்டா பகுதியில் போய் சந்திச்சதா வந்து ஒரு தகவல் கசிஞ்சிருந்துச்சு. எல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து முடிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது வந்து கை கொடுக்குன்னு தெரியல. வேலுமணி பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதான் சமாதானப்படுத்தியிருக்காருன்ற மாதிரி பேச்சுக்கள் போச்சு. செங்கோட்டையன் பேசிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் எது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வேலுமணி மேலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கடுப்பில் இருக்காரு. சான்ஸ் கிடச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வேலுமணி ஆதரவாளர்லாம் கட்சியை விட்டு தூக்கிட்டு கடைசியில் வேலுமணியும் தூக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாருன்ற மாதிரி பேச்சுக்க போயிருக்கு. அதாவது ஓபிஎஸ் எப்படி தூக்குனாரோ அதே மாதிரி ஓபிஎஸ் தன்னோட ஆதரவாளர்கள் நிறைய இடத்துல வந்து அவரோட ஆதரவாளர் தான் வந்து இந்த கட்சியில் வந்து உறுப்பினர்களாக போஸ்டிங்லலாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்க காலத்திலே பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆதரவாளர் போட்டார். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை வச்சே தன்னோட ஓபிஎஸ் சகோதரரை தூக்க வச்சார். அதாவது ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருந்தார், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஓபிஎஸோட தம்பி பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு மிகப்பெரிய அழுத்தம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. ஓபிஎஸ் அதுக்கும் ஓகே சொல்லிட்டார். ஸோ ஓபிஎஸ் தன்னோட தம்பியே தூக்குற ஒரு சூழ்நிலை நிர்வாகிகளை தூக்கியிருக்க மாட்டாரா, அப்படி தூக்கி மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வாக்கை சரிச்சுக்கிட்டார் அவரே ஓபிஎஸ்ஸே. இப்போ அதே நிலை பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு வருன்றாங்க. ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டஃப் கொடுப்பாரு. வேலுமணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தன்னோட நிர்வாகிகளை வந்து நியமிச்சிட்டார். இதெல்லாம் பார்த்து வச்சுட்டார்ல. ஸோ நம்மளோட நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் நியமிக்கணுன்றதுல பார்த்தீங்கன்னா உறுதி ஆகிட்டார். அவரும் ஆட்சியில் இருக்கிறத பற்றியே நிர்வாகிகளை நியமிச்சிட்டாரு. இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் தன்னோட ஆதரவாளர் தான் முன்னிறுத்தணும் பார்க்குறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கவனித்து பார்த்துட்டு இதில் நம்ம கவனமாக இருக்கணும், அப்போ தான் அந்த கட்சியை கைப்பற்ற முடியும்னு சொல்கிறதுக்காண்டி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை எல்லா பகுதியிலும் நுழைச்சி விட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலா இல்லை வேலுமணிக்கு சிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடான உட்கட்சி பிரச்சனை ஊசலாடிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.